ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கசப்பே இல்லாமல் பாவக்காய் ரெசிபி எப்படி செய்கிறது, அதோட மருத்துவ குணங்கள் என்னென்னங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன விஷயம் சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சா சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கு, கமெண்ட், ஷேர் என்னோட வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வடை சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து கடுகு கொஞ்சம் போல் பெருஞ்சீரகம் சேர்த்து தாளித்து விட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த பாவக்காயில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து நிறைய நிறைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, செரிமானத்தை ஊக்குவிக்குது, மலச்சிக்கலை போக்குதுங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இது கூட பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீரிழிவு நோயை தடுக்குதுங்க. ரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது, நார் சத்து அதிகம் உள்ளதால் சீக்கிரம் நமக்கு செரிமான சக்தியை கொடுக்கும் பாகற்காய். அதோடு இல்லாமல் காயங்களை குணப்படுத்துது. நார் சத்து நிறைந்த பாகற்காய் உடல் இயக்கத்தை ரொம்பவும் நமக்கு மேம்படுத்தி கொடுக்குதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு பழுத்த தக்காளியை 2 எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா சேர்ந்து வதக்கி வரட்டும். அப்புறமா பாவக்காய் புற்றுநோயை எதிர்த்து போராடுதுங்க. கூடுதலாக இது ரத்தம், கருப்பை வாய், மூக்கு மற்றும் இது போல் இருக்கிற புற்றுநோய் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ரொம்பவும் நமக்கு உதவியாக இருக்குதுங்க. வெங்காயம், தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பாவக்காயை சேர்த்துக்கலாம். பாவக்காய் சேர்த்துட்டு 2 to 3 நிமிஷம் அப்படியே நம்ம வறுத்தெடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இது என்ன நமக்கு இன்னும் கூடுதலாக பயனளிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரலை சுத்தப்படுத்துது, அப்புறமா ரத்தத்தை சுத்தப்படுத்துது, சுவாச ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தி கொடுக்குது, முக்கியமாக நமக்கு எடையை குறைக்குதுங்க. இதில் இருக்கிற வைட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுதுங்க. இப்போ நமக்கு நல்லா பாகற்காய் வதங்கி வந்துட்டுங்க. இது கூட நமக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் போல் காரத்து வந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. அது கூடவே சோம்பு, சீரகம், மஞ்சள் பொடி, மல்லித்தூள் இதெல்லாம் கலந்த மாதிரி குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டில் கல்லுப்பை சேர்த்துக்குங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா வெந்து வர அளவுக்கு இது கூட கொஞ்சம் போல் புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி சேர்த்து செய்யும்போது கசப்பு தன்மை கொஞ்சம் கூட நமக்கு இருக்கவே இருக்காது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுட்டு, இது கூட ஒரு எலுமிச்சை பல சைஸுக்கு உள்ள நெல்லிக்காயை நம்ம தேவைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நெல்லிக்காய் அளவில் நான் புளித்தண்ணி கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா பொருள், வெங்காயம், தக்காளி, பாவக்காய் எல்லாமே சூப்பராக நமக்கு வெந்து குறைஞ்சி வரும். டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராக இருக்குங்க. இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நார் சத்து அதிகம் நிறைஞ்ச பாவக்காயை நம்ம வாரத்துக்கு ஒரு முறைனாலும் உணவில் சேர்த்துக்கணுங்க. இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கசப்பும் இருக்காது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நம்ம வெறும் சாதத்துலேயே போட்டு சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்கள் கூட நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச பாவக்காய் பற்றிய மருத்துவ குறிப்பையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லுமே பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் லைக்கும் என்னுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொரு நல்ல பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.